ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசி தெரிவிக்க டைரக்டர் ஹரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய குணங்களை பத்தி செலிபிரிட்டியும் சரி சாதாரண மக்களும் சரி அவ்வளோ அற்புதமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவரை போல ஒரு மனிதர் வாழ முடியுமானா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்படி எல்லாம் எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருக்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம நெறியாளர் ஒருத்தவங்க மைக்கு நீட்டி, சார் இப்படிலாம் இருக்கிறீங்களே, இவ்வளோ எளிமையா இருக்கிறீங்க, இப்படிலாம் உங்களுடைய குண அதிசயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டப்ப எளிமையான ஒரு பதில், தட்ஸ் நேச்சர் மேடம் அப்படின்னு சொல்றாரு. இது போல ஒரு நல்ல மனிதரை உலகத்துல நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்றது மட்டும் உண்மைங்க. எல்லா செலிபிரிட்டியும் சரி எல்லாரும் தலைவரை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. அவருடைய குணங்களை பார்த்து நாங்களும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டைரக்டர் ஹரி இதுக்கு முன்னாடி தலைவரை பத்தி பேசியிருக்காரோ என்னமோ, அது நான் அதிகமா பார்த்ததில்ல. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ன்றது உலகத்துக்கு. அவரு நம்ம கிட்ட ஏதாவது பேசும்போதோ இல்ல கதை கேட்கும் போதோ அவரு நின்றுகிட்டு நம்மளை உட்கார வச்சுதான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் தலைவர் கொடுக்கும் மரியாதை. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, அவரு சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் மரியாதை ஒண்ணு அப்படின்னு. அதே போலதான் இப்போ அவர் சாதாரண ஒரு லைட்மேனா இருக்கட்டும் இல்ல ஒரு டைரக்டரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்கள உட்கார வச்சு நின்றுகிட்டு தான் அவரு கேட்டுக்கிட்டு இருப்பாராம். அப்படி ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு டைரக்டர் ஹரி அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காங்க. உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப். அது மாதிரி ரஜினி சார் அவரு நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பாரு, இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார். நம்ம எழுந்து ஐயே எவ்வளோ பெரிய லெஜெண்ட், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், எவ்வளோ படங்களை நடிச்சிருக்காரு. ஆனாலும் அவர் எவ்வளோ பணிவா இருக்காரு பாருங்க. ஆனா இப்ப இருக்கிற நடிகர்கள் சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, 4 படம் நடிச்சுட்டா போதும் அவங்கள கையில பிடிக்கவும் முடியல. அதை எடு இதை எடு, அப்படி நான் இப்படிதான் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற அதை உதாறு தாங்கவும் முடியாது அப்படின்றது நிறைய இயக்குனரும் சரி ப்ரொடியூசரும் சரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா தலைவரை பத்தி எந்த ஒரு ப்ரொடியூசரும் சரி எந்த ஒரு இயக்குனரும் சரி அப்படி எதுவும் சொன்னதே கிடையாது. ஏன்னா தலைவர் ஒரு சொக்க தங்கமையா, அவரு இழுத்த இழுப்புக்கெல்லாம் வராரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான மனிதர். டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். தன்னையே ஒப்படைச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவங்க கிட்ட இருந்து அதிகமா செலவு வைக்க கூடாது, செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அதுல ஒரு குறிக்கோளா இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல திட்டவட்டமா இருப்பாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நிறைய ப்ரொடியூசரும் நிறைய இயக்குனர்லாம் சொல்லியிருக்காங்க, சில நடிகர்கள்லாம் அவங்க காஃபியே அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க, அங்க இருந்து வந்தாதான் அதுவும் கப்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன நடிகருக்கு மத்தியில நீங்க எப்படி வேணாலும் சாப்பாடு போடுங்கப்பா, எந்த ஹோட்டல் வேணாலும் கொடுங்கப்பா, தரையில படம்னா நான் படுக்கிறேன்பா அப்படின்னு சொல்ற முதல் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எல்லாரும் தலைவரை பத்தி புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ ஏதோ தலைவருடைய ரசிகன் அதனால புகழலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாரும் கொண்டாடும். ஏன்னா தலைவரை பிடிக்கல அப்படின்னு சொல்றவன் தான் முன்னாடி போய் தலைவருடைய படங்களை பார்ப்பான் அப்படின்றது மட்டும் உண்மைங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. இன்னமும் டைரக்டர் ஹரி அவர்கள் தலைவர் பத்தி சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா யாரையும் தனக்காக வெயிட் பண்ண விட மாட்டாராம். வெயிட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்தது உடனே சாரி கேட்பாராம். அவ்வளோ ஒரு குணாதிசயம் உடையவர். நான் என்னுடைய படத்தை அவர் பார்க்க வராரு, அவரு எனக்காக நான் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு, அவருக்காக நான் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாலும் சாரியை வந்து கேட்டுட்டு, இப்படி ஒரு அற்புதமான மனிதரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அவருடைய வீடியோவை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம். அதை நான் இணைக்கிறேன், நீங்க பார்த்து மகிழுங்கள். நீங்க சொல்லுங்க நண்பர்களே, தலைவர்கிட்ட பிடித்த குணம் உங்களுக்கு என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.